வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேசிய மகன் மகள் தினம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்தது. இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் அதில் வந்ததுனால இன்றைக்கி மகன் மகள் தினமாகவே நம்ம வச்சுக்கலாம். அதனால் அந்த மகளை பற்றிய ஒரு 2 செய்தி சொல்கிறேன். ரெண்டுமே பேப்பர் செய்தி தான். ஒரு 6 மாத வித்தியாசத்தில் வந்தது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நேச்சர். ரெண்டையும் நான் சொல்கிறேன், முடிவை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு பிரமாதமாக வெரி கிராண்டாக ஒரு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த வீட்டில் போய் அந்த பெண்ணு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கு. திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ சின்ன பிரச்சனை. யார் மேலே தப்புன்னு தெரியல. விட்டு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. கெட்டு போகணுன்னு விதி இருந்தால் விடாதான்னு தெரியல. எப்படியோ அந்த கல்யாணம் முறிந்து விட்டது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டைவர்ஸும் கிடச்சாச்சு. இப்போது அந்த பொண்ணு அப்பா வீட்டுக்கு வரணும். இதுதான் நிலைமை. அப்போது அந்த அப்பாவுடைய மனநிலை எப்படி இருக்கும், அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும், உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் அந்த பக்கமாக வச்சுட்டு அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, எப்படி நம்ம சீர்வரிசை கொண்டு போய் ஒரு கல்யாணத்தில் சேர்ப்போமோ அதே மாதிரி கிராண்டாக பல பேரை கூட்டிகிட்டு போய் மேளதாளத்தோட தாரதப்பட்டையோட நாட்டியமாடி அங்கேருந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார். சாதாரணமாக மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் டைவர்ஸ் ஆன ஒரு பெண்ணை, அதுவும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட செலவு இதில் இருக்குது. ஆனால் அந்த அப்பா இதுக்கும் 5 லட்சத்துக்கு மேலே செலவை பண்ணி ரொம்ப பிரமாதமாக திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கார். எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, முட்டாத்தனம்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய பதில் என்ன தெரியுங்களா, நான் பெற்ற பொண்ணுங்க, நான் பெற்ற பொண்ணு, நானே கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அரேஞ்சு மேரேஜு, ஓடி கீடி போகல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள சின்ன வேறுபாடு, அதை கண்டினியூ பண்ண முடியல, வெட்டிக்கணுங்கிற சூழ்நிலையில் முறைப்படி கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கும்போது அந்த பெண் எங்கே போவா, வீட்டுக்கு போனால் என்ன நினைப்பாங்கன்னு தோணுமா தோணாதா அந்த பெண்ணுக்கு? அந்த தைரியத்தை நாம் தான் கொடுக்கணும். இன்னொரு கல்யாணம் பண்ணுறோம், பண்ணல, அதெல்லாம் அப்புறம் பிரச்சனை. இப்போ என்ன நிலைமை, நிராதரவாக நிற்கிற என் பொண்ணுக்கு மேளதாளத்தோட வெரி கிராண்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். இது ஒரு அப்பா, சரிங்களா? இன்னொரு அப்பா என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இது 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். இது எங்கேயோ ஜெய்ப்பூரோ எங்கேயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதே கதை தான். ஒரு பெண் நல்ல முறையில் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஏப்ரல் மாதம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 2-3 மாதம் கூட அந்த வாழ்க்கை நீடிக்கலை. திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் என்ன பண்ணுது, எம்ஏ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜுக்கு போன பொண்ணு திரும்பி வரல. இவங்க ஊர் பூரா ஜல்லடை போட்டு தேடுறாங்க, அந்த பெண் கிடைக்கல. ஒரு 2-3 நாள் 4 நாள் கழித்து என்ன நடக்குது, இந்த பெண்ணும் இன்னொரு ஆணும், அந்த ஆண் யார் அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணோம் இல்லையா, அந்த கணவனுடைய உறவினர், ஏதோ அனந்தமே முறையாக இருக்கலாம், அந்த பையனோட இந்த பொண்ணு போய் சேர்ந்து பக்கத்து ஊரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த கல்யாணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வந்துட்டேன், அதனால் அவங்க உறவினரான இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு நான் பயந்து உங்கள்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கேன், நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இது ஒரு 2 நாள் கழித்து இவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, என் மகள் இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி பெரிய போஸ்டர் அடித்து ஊர் புறம் விட்ட சொல்லிட்டார். அதோடு விட்டாரா, இறந்து போனவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த 16 நாள் வரைக்கும் அந்த காரியங்களை விடாமல் செய்கிறாரு. தலையை மொட்டை அடிச்சுக்கிறாரு, மற்ற எல்லா விதமான சாங்கியங்களும் பண்ணி இத்துடன் என் மகள் இறந்து விட்டால் அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை
அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு அப்பா. இப்போ 2 அப்பாக்களை நீங்கள் பார்த்தீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா ஒரு அப்பா வீட்டுக்கு வர பெண்ணை கொண்டாடுறார், இன்னொரு அப்பா ஓடிப்போன பெண்ணை தலை முழுகிறார். அப்பா மகள் அப்படின்னாலே அது ரொம்ப நெருக்கமான உறவு. அம்மாவுக்கு எப்படி மகனோ அது மாதிரி அப்பாவுக்கு மகள். அது ஏன் அப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரியல. ஆனால் மகள்னால் எந்த அப்பாவுக்குமே உயிர் தான். இங்கே 2 அப்பாவும் 2 விதமாக நடந்துக்கிறாங்க. இதுதான் மனிதனின் குணமோ என்னமோ தெரில. முரண்பாடான உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு சிந்திக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.